ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் கவி. நான் இது முடிய பிஎல் சேனல் தான் பேசிகிட்டு இருந்தேன். ஜிஎல் பேசினதே கிடையாது. தடவை பேசியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ராயல் பின் வந்து ரே தான் போடுவாங்க. நான் ப்ளூடூ மட்டும் போட்டுட்டு போகலான்னு வந்திருக்கேன். சரி வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போயிடலாமா? ப்ளூடூ எபிசோட் 6 ஸ்டார்டிங்லேயே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. போன எபிசோட்லேயே நம்ம ஐக்கு பென்னுன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறத பார்த்தோம்ல. இப்போ பென்னோட அம்மாவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஐ ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து அழுக்கு துணி இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கிட்டு போய் நேராக பென்னோட அம்மா கையில் கொடுப்பா போல இருக்கு. ஏன்னா பென்னோட அம்மா இந்த அழுக்கு துணியெல்லாம் வாங்கி துவைச்சி கொடுக்குற வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரியே ஐ எல்லா அழுக்கு துணியும் வாங்கி பென்னோட அம்மா கிட்ட கொடுத்துட்டு, ஆன்ட்டி நல்லா இருக்கீங்களான்னு கேட்க, அதுக்கு பென்னோட அம்மா, சரிம்மா சரிம்மா, நீங்கள் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்ருங்க, உங்களுக்காண்டி நான் நிறைய சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பென்னோட அம்மா சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே யாரெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னா, நம்ம பென், பேங், ஐ அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது பென்னோட அம்மா இந்த சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. பென் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறான், ஃப்ரெண்ட்ஸ் என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் எல்லாருமே காலேஜில் சேர்ந்து படிங்க. நான் காலேஜிலலாம் சேர்ந்து படிக்க போகிறதில்ல, நான் வேலைக்கு போக போகிறேன். எங்கள் அம்மாவுக்கு உதவி செய்ய போகிறேன். அதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, ஏன்டா இப்படி சொல்கிற, நீ வந்து நல்லா படித்தா தானே உங்கள் அம்மாவுக்கு உதவியாக இருக்கும். இல்லை இல்லை, நான் படிக்கலாம், எங்கள் அம்மா இப்போவுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நான் படிக்க போனால் இன்னுமே செலவாகும், எனக்காக இன்னுமே கஷ்டப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டாம், நானே கஷ்டப்பட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மெக்கானிக் வேலை கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க, அந்த வேலையை செஞ்சுட்டு போகிறேன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் தான் நான் செய்ய போகிறேன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டால் ஐக்கு ரொம்ப ரொம்ப சோகமாகுது. ஏன்னா ஐ வந்து அவளோட பாட்டியை நினச்சி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாருமே பேசிட்டு சிரிச்சிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயாச்சு. ஐ அவங்க வீட்டுக்கு போகும்போது பாட்டிமா வந்து பணம் எண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஐ பாட்டிமா கிட்ட, பாட்டிமா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க, அதுக்கு பாட்டிமா சொல்கிறாங்க, அதுவா, உன்னோட டியூஷனுக்கு ஃபீஸ் எடுத்து வைக்கணும், அப்புறம் காலேஜுக்கு வேற போக போகிறல, அதுக்காண்டி ஃபீஸ் எடுத்து வைக்கணும், ஓமுக்கும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும்ல, அதனால தான் காலேஜ் ஃபீஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். அது சரி பாட்டி, எங்கள் எல்லாருக்குமே காசு எடுத்து வைக்கிறீங்க, உங்களுக்கு எதுவுமே காசு எடுத்து வைக்கலையா? எனக்கு எதுக்குமா காசு? பாட்டி, உங்கள் மருந்து செலவுக்கு எதுக்காட்டி எடுத்து வச்சுக்கோங்க பாட்டி. இல்லை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு பாட்டி எந்திரிச்சு போகும். பாட்டியோட முதுகு வலிக்கு. இதை பார்த்த ஐ வந்து பாட்டிக்கிட்ட, பாட்டிமா உங்களுக்கு முதுகு வலிக்கு, அதெல்லாம் பார்க்க மாட்டிங்களா? அட போம்மா, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு பாட்டி போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா ஐக்கு ரொம்ப ரொம்ப சோகமாகுது. அதுக்கப்புறம் ஐ அவளோட ரூம்குள்ளே போயிடுறா. ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் அவள் காலேஜில் சேர்றதுக்காண்டி ஏதோன்னு ஃபார்ம் வச்சுருக்கா. அந்த ஃபார்மை பார்த்ததுக்கப்புறம் போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மே வச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கல, ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு போச்சு. இப்போ ஐ அவளோட ரூமில் உட்காந்துட்டு ஃபோனில் கதை எழுதுனா எப்படிலாம் சம்பாதிக்கலாம், என்ன மாதிரிலாம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டே கொஞ்ச நேரம் கழிச்சு கதை எழுதிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஐ நேராக மேயோட வீட்டுக்கு போய் மே கிட்ட பேசிட்டு இருக்கா. மே, உனக்கு ஒன்று தெரியுமா, இவ்வளோ நாள் நான் கதை எழுதுறதே மறந்து போய் இருந்தேன், எல்லாமே உனக்காக தான் செஞ்சுட்டு இருக்கேன். அப்படியா, நீ கதை எழுதுறதுக்கு பதிலாக சும்மா தூங்கிட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். போமே, நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் என்னை கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஐ நேராக மேயோட மடியில் படுத்துட்டு அவளோட கையை பிடிச்சிட்டே பேசிட்டு இருக்கா. மே, உனக்கு ஒன்று தெரியுமா, எங்கள் அப்பா அம்மாலாம் சின்ன வயசில் நான் படுத்து தூங்கும்போது எனக்கு நிறைய கதை சொல்லுவாங்க. நான் கதை சொல்ல சொல்ல நான் அப்படியே தூங்கிடுவேன் தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் கதை கேட்குறதுனா. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா திடீர்னு இறந்து போயிட்டாங்களா, அதுக்கப்புறம் எனக்கு கதை படிக்கிறதும் பிடிக்காது, எழுதுறதும் பிடிக்காது. ஆனால் இப்போ உனக்காக தான் நான் கதை எழுத ஆரம்பிச்சிருக்கேன் தெரியுமா, நான் உனக்காக நல்ல கதை எழுதுவேன். சரி சரி, நீ நல்ல கதை எழுது, உனக்காக நிறைய gift கொடுக்கறதுக்காண்டி நான் ஆசையாக காத்துட்ருக்கேன். மே, எனக்கு வெக்கமாக வருதுன்னு சொல்லிட்டு ஐ நேராக மேயோட கையை பிடிச்சிட்டு அப்படியே மேயே பார்த்துட்டு இருக்கா. ரெண்டு பேருமே இப்படி ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஐ அங்கேருந்து கிளம்பி பைக்கில் ஜாலியாக அப்படி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கா. இப்போ ஐ ஒவ்வொரு வீட்லேயே போய் எப்போ பார்த்தாலும் இந்த சாப்பாடு வந்து டெலிவரி கொடுப்பால, அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே டெலிவரி கொடுத்துட்டு பாட்டி வீட்டுக்கு போகிறா. பாட்டி வந்து கொஞ்சம் சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஐ பாட்டிக்கிட்ட, பாட்டிம்மா, நான் வந்து ஓமுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு வந்துட்டேன் தெரியுமா. சரி பாட்டி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே வா ஐ, நான் உன்கிட்ட ஒன்று பேசணும். உனக்கு ஒன்று தெரியுமா, உங்கள் அப்பா அம்மா இறந்து போனதுக்கப்புறம் உன்னையும் ஓமையும் நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சேன். ஓம் நல்லா படித்தா நல்லா வேலைக்கு போனா, ஆனால் நீ மட்டும் வேலைக்கு போகல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. இன்னைக்கு நான் நினச்சேன், சரி நம்ம பேத்திக்கு எப்படியாட்டும் வேலை வாங்கி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு உன்னோட சர்டிஃபிகேட், நீ காலேஜ் படித்தல, அந்த காலேஜோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே தூக்கிட்டு வேலை கேட்க போனேன். ஆனால் அங்கே உள்ளவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, அது எல்லாமே போலி சர்டிஃபிகேட் சொல்லிட்டாங்க. என்னை ஏமாத்திட்டியா என்ன? தினமும் காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு எங்கே போனேன்?
பாட்டி அப்படிலாம் கிடையாது. அப்போ நான் உண்மையாவே காலேஜுக்கு போல. ஆனா இப்போ காலேஜுக்கு போய் நான் காலேஜ்ல சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டேன் தெரியுமா? இருங்க பாட்டி நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு, நேரா போய் காலேஜ்ல படிச்ச சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரா. அத பார்த்த பாட்டி, "ஆமா, நீ காலேஜ்ல சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்ட. ஆனா இந்த வருஷம் தானே காலேஜே முடிச்சிருக்க. இத்தன வருஷம் ஏன் காலேஜுக்கு போல? முதல்ல உண்மைய சொல்லு. காலேஜுக்கு போறேன்னு எங்க போன?" அப்படின்னு சொல்ல, ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் வந்து நெனச்சு பார்க்குறா. நம்ம காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு, இந்த துணி துவைக்கிற வேலைலாம் இருக்குல்ல, அந்த வேலை தான் செஞ்சுட்ருப்பா. பென்னோட அம்மா கிட்ட கேட்பா, "எதுக்காண்டி நீ இந்த வேலைலாம் செய்ற?" "இல்ல ஆன்ட்டி, என் பாட்டிக்கு நான் உதவி செய்யணும். அதனால தான் இந்த மாரி வேலைலாம் செய்றேன்னு" சொல்லியிருப்பா. இப்போ ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சுட்டு, பாட்டிக்கிட்ட, "பாட்டி இப்ப எதுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு? நான் இப்போ ஒரு நல்ல வேலையில தானே இருக்கேன்." "என்னது இது நல்ல வேலையா? இப்ப தான் தெரியுது உனக்கு ஏன் நல்ல வேலை கிடைக்கலன்னு. நீ படிக்காம ஊர் சுத்திட்டு இருந்தா உனக்கு எப்படி நல்ல வேலை கிடைக்கும்?" "பாட்டி என்ன சொன்னீங்க? நான் ஊர் சுத்திட்டு இருந்தேனா?" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்றா தெரியுமா? "பாட்டி உங்களுக்கு என்ன தெரியும்? மாசம் மாசம் என் காலேஜ்லேருந்து பணம் வந்துச்சுன்னு சொன்னேன்ல, அது எப்படி வந்துச்சு? நான் சம்பாதிச்சதுனால வந்துச்சு. நீங்க மட்டும் தனியா கஷ்டப்பட்டுட்டே இருந்தா எப்படி பாட்டி என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அதனால தான் நான் வேலைக்கு போனேன். கிடைக்கிற வேலை எல்லாமே செஞ்சேன். ஓம படிக்க வைக்கிறதுக்கும், உங்களுக்கு உதவி செய்றதுக்காகவும் தான் நான் என்னோட படிப்பே நிப்பாட்டினேன் தெரியுமா பாட்டி?" "ஓ! இப்பதான் புரியுது. நீ சம்பாதிச்ச காச வச்சு தான் எனக்கு நல்ல நல்ல மாத்திரை, நல்ல ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூப்ட்டு போனியா? சொல்லுடி சொல்லு." "ஆமா பாட்டி. நான் சம்பாதிச்ச காச வச்சு தான் உங்கள நல்ல நல்ல ஹாஸ்பிட்டலுக்குலாம் சேர்த்தேன். இப்ப என்ன? எனக்கு எல்லாமே தெரியும் பாட்டி. நீங்க வந்து நடிக்க வேண்டாம். நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு நான் பார்க்காம இருந்தேன்னு நெனைக்கிறீங்களா? நீங்க என்னையும் ஓமையும் படிக்க வைக்கிறதுக்காண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு நானும் பார்க்க தான் செஞ்சேன். நீங்க ஒழுங்கா தூங்குறது கிடையாது, ஒழுங்கா சாப்பிடுறது கிடையாது. ஒரே வேலை வேலைன்னு ஓடிட்டே இருந்தீங்க. நைட் எல்லாம் உங்களுக்கு தூக்கமே வராதுல்ல? நான் பார்த்துருக்கேன். நீங்க எந்திரிச்சு உட்காந்துருப்பீங்க. அதே மாரி கண்ணும் உங்களுக்கு ஒழுங்கா தெரியாதுல்ல? நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு நெனைக்கிறீங்களா? அன்னைக்கு கடைக்காரன்கிட்ட நீங்க காசு தப்பு தப்பா குடுத்தீங்க. ஆனா அது உங்களுக்கே தெரியும். ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் கண்ண செக் பண்ணா, அங்க நெறைய காசு செலவாகும்னு இன்னுமே நீங்க கண்ண காட்டாம இருக்கீங்க. அதே மாரி நீங்க நெறைய மறந்து போறீங்க தெரியுமா பாட்டி? அன்னைக்கெல்லாம் வீட்டு கதவ பூட்டவே மறந்து தூங்கியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு யாருக்குமே குளிரல. ஆனா உங்களுக்கு மட்டும் குளிருச்சு. குளிர்ல அப்படி நடுங்கிட்டு இருந்தீங்க. ஆனா எங்ககிட்ட யார்கிட்டயுமே சொல்லலல்ல. நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா நீங்க போர்வ போத்தவே மாட்டீங்க பாட்டி. அன்னைக்கு மட்டும் போத்தி படுத்தீங்க. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நெனைக்கிறீங்களா? சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா? நீங்க எப்பவுமே விலை கம்மியா தானே மாத்திரை வாங்குறீங்க. அந்த விலை கம்மியா மாத்திரை வாங்குனா கிட்னி பாதிக்கும் தெரியுமா பாட்டி? ஏன் பாட்டி இப்படிலாம் பண்ணீங்க? உங்க மேல எனக்கும் பாசம் இருக்காதா? எங்க அம்மா, அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க. உங்களையும் நான் வந்து பறி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா பாட்டி? என்னால முடியாது. என் மனசுக்கு அவ்வளோலாம் சக்தி கிடையாது பாட்டி. எனக்கு நீங்க என் கூடவே இருக்கணும். அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் ஓம்க்கு நீங்க மட்டும் உதவி பண்ணிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஓம் யாரு? என்னோட அக்கா பாட்டி. ஏன் உங்களுக்கு ஓம் மேல இருக்க பாசம் எனக்கு இருக்காதா பாட்டி? எனக்கும் இருக்கு பாட்டி. எனக்கு அவ அக்கா. அதனால தான் நான் அவள படிக்க வைக்கிறதுக்காண்டி நான் என்னோட படிப்பே விட்டேன் பாட்டி. இதுல என்னோட தப்பு எதுவுமே கிடையாது பாட்டி. நீங்க எப்படி நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதே மாரி நான் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். இதுல என்ன பாட்டி தப்பு? ஆமாடி தப்புதான். நீ என்ன செஞ்சிருக்க தெரியுமா? என்ன வந்து நரகத்துல தள்ளியிருக்க. ஏன் தெரியுமா? ஓம் வந்து இப்ப படுத்த படுக்கையா இருக்கா. அதே மாரி நீ என்னால கஷ்டப்பட்டுருக்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே செத்துடலாம் போல இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே அழுதுகிட்டே சோகமா பெட்ல போய் படுத்துக்கிட்டாங்க. இங்க நம்ம வந்து ரொம்ப சோகமா இருக்கா. அடுத்த நாள் காலையில நம்ம வீட்ல போய் பாட்டிய தேடுறா. ஆனா பாட்டி ஏற்கனவே சமைச்சு வச்சுட்டு அங்க ஒரு லெட்டர்ல எழுதி வச்சிருக்காங்க. நீ வந்து சாப்பிடு. நான் ஓம பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாட்டி போயிருப்பாங்க. இப்போ அந்த லெட்டர படிச்சுட்டு அந்த சாப்பாட எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருப்பா. அப்போ மேய் கிட்ட இருந்து மெசேஜுக்கு மேல மெசேஜ் வந்துட்டே இருக்கு. "ஓம் சாப்பிட்டியா? என்ன பண்ற? எங்க இருக்க? எதுக்காண்டி நீ பதில் பேச மாட்டிக்க? ஏதாட்டு பேசு" அப்படின்னு மெசேஜுக்கு மேல மெசேஜ் வந்துட்டே இருக்கு. ஆனா அந்த ஃபோன கூட எடுத்து பார்க்க மாட்டிக்கா. இங்க மேய் வந்து ரொம்ப கவலையா இருக்கா. ஓமுக்கு என்னாச்சு? எதுக்காக இன்னும் மெசேஜ் பண்ணலன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா இருக்கா. இப்போ அவளோட வீட்ல இருக்கும்போது வரா. பார்த்து, "ஓம் நீயா வந்திருக்க? இவ்வளோ நேரம் ஏன் எனக்கு மெசேஜே பண்ணலன்னு" சொல்ல, நேரா மேய கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழுதுட்டே இருக்கா. கேட்குறா, "ஓம் என்னாச்சு என்னாச்சுன்னு?" ஆனா ரொம்ப மேய டைட்டா கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ரொம்ப கவலையா மேயோட மடியில படுத்துட்டு இருக்க. அப்படியே ஐயோட தலைய கோரி விட்டுட்டே இருக்கா. கிட்ட, "ஓம் உனக்கு என்னாச்சு? எதுக்காக நீ கவலையா இருக்க?" "அதுவா, நான் என்னோட பாட்டிக்கிட்ட சண்டை போட்டுட்டேன். என் பாட்டி என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க. ஏன் தெரியுமா? நான் காலேஜ் படிக்கும்போது காலேஜ் படிக்காம எங்க பாட்டிக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டேன். அதனால என் பாட்டி
நான் வேலைக்கு போகாத காரணமே என் பாட்டி தான் நினைச்சு ரொம்ப மனசுக்குள்ள கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ரொம்ப கெட்ட பொண்ணா? யார் சொன்னது என் ஓம் வந்து கெட்ட பொண்ணுன்னு? என் ஓம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. ஏன் தெரியுமா? என் ஓம் தன்னோட பாட்டிக்காண்டி வேலைக்கு போறா. அதே மாரி காலையில வேலைக்கு போறா. நைட்டு வந்து கதைலாம் எழுதுறா. அதே மாரி கிடைக்கிற டைம்லலாம் அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன வந்து கவனிச்சுக்கிறா. இதே மாரி ஒரு நல்ல பொண்ணு யாராலயாட்டும் பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்க முடியாது. என்னோட ஓமால மட்டும் தான் இதெல்லாம் செய்ய முடியும். என் ஓம் செல்லக்குட்டி அவ்வளோ நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்ல நம்ம ஐக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. ஐ நேரா மேயோட தோல்ல சாஞ்சிட்டு, மே உன் கூட இருந்தா என்னோட சோகத்தை எல்லாத்தையுமே மறந்துடுறேன் தெரியுமா? ஓம் உன்னோட முகத்துல என்னால சோகத்தையே பார்க்க முடியாது. நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். உன் மனசுல எந்த கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. உன் மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு மே ஐயோட தலையை அப்படியே கோரி விட்டுட்டு ஆறுதல் சொல்லிட்டே இருக்கா. இங்கே நம்ம பாட்டியை தான் காமிக்கிறாங்க. பாட்டி ஹாஸ்பிட்டல்ல ஓமோட கையை பிடிச்சிட்டு, ஓம் உனக்கு ஒன்று தெரியுமா? உங்க அக்கா வந்து இப்போ ரொம்ப வளர்ந்துட்டா தெரியுமா? அவ என்னெல்லாம் செஞ்சிருக்கா தெரியுமா? சம்பாதிக்கலாம் போயிருக்கா பாத்தியா? அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து நம்ம ஐ பாத்துடுறா. இப்போ நம்ம ஐ நேரா போய் ஓமோட இன்னொரு கையை பிடிச்சிட்டு, ஓம் உனக்கு ஒன்று தெரியுமா? நான் காலேஜ் போகாத விஷயம் பாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு. என்னை பாட்டி ரொம்ப திட்டிட்டாங்க தெரியுமா? அதே மாதிரி பாட்டி ரொம்ப கவலையா இருக்காங்க. ஆனா ஓம், இனிமே பாட்டிய கவலைப்பட சொல்லாத. இப்ப எனக்கு ஒரு புது ஆசை வந்திருக்கு. நான் வந்து கதை எழுதணும், பெரிய ஆளாகணும், சம்பாதிக்கணும். அதனால பாட்டிக்கிட்ட சொல்லு. இப்ப எனக்கு புடிச்ச ஆசைய தான் செஞ்சுட்டு இருக்கேன். அதனால நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன்னு பாட்டிக்கிட்ட சொல்றியா? அதுக்கு பாட்டி ஓம் கிட்ட பேசுற மாரி, ஓம் இங்க பாரு. உங்க அக்கா அவளுக்கு புடிச்ச வேலைய செஞ்சா உனக்கு சந்தோஷம் தானே? அதே மாரி இந்த பாட்டிக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால உங்க அக்காக்கு எது பிடிக்குமோ அதையே செய்ய சொல்லு சரியா? ஓம் நீ கண்டிப்பா சொல்லிருவல்ல ஐக்கிட்ட. ஐய நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல, இங்க நம்ம ஐக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஐ வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போயிட்டு இருக்கும்போது அதே ஹாஸ்பிட்டலுக்குள்ள தான் நம்ம மேயும் மேயோட பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் பிளாயும் போறத பார்த்திருப்பா. இதை பார்த்த ஐ நேரா இவங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு நேரா தேடிட்டு இருப்பா. அப்ப யாருமே இருக்க மாட்டாங்க. ஐ மனசுக்குள்ளேயே இப்பதானே பிளாயையும் மேயையும் பார்த்தோம். அதுக்குள்ள எங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது பிளாய் நேரா ஐ பின்னாடி போய், ஆமா ஓம் யாரை தேடிட்டு இருக்க? அதுவா உங்க ரெண்டு பேரையும் தான் பார்த்தேன். ஆமா நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க, பிளாய் ஐக்கிட்ட அதுவா ஓம் மேய கண் செக் பண்றதுக்காண்டி கூப்பிட்டுட்டு வந்தேன். எப்படியாட்டும் கண் பார்வை தெரிய வைக்கணும்ல, அதனால தான் ஹாஸ்பிட்டல்ல பார்க்க வந்தோம். என்கிட்ட இதை பத்தி மே எதுவுமே சொல்லல. உன்கிட்ட எப்படி சொல்லுவா? மேயை பொறுத்த வரைக்கும் அவளோட கஷ்டத்தை உன்கிட்ட சொல்லி கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறா. அதனால தான் தனியா வந்திருக்கா. அதே மாதிரி அவளை பார்த்து நீ பாவமாவும் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறா. அதனால தான் மே என்ன கூப்பிட்டு வந்தான்னு சொல்லிட்டு இருக்கவும் கரெக்டா அங்க மே வந்துடுறா. மேயை கூப்பிட்டுட்டு டாக்டர் டான் வராங்க. பிளாய் கேக்குறா டாக்டர் டான் கிட்ட, ஆமா டாக்டர் டான் இப்போ நம்ம மேயோட கண்ணு எப்படி இருக்கு? அதுவா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இப்போதைக்கு நம்ம மேய்க்கு கண் பார்வை தெரியாத மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல, இதை கேட்ட ஐக்கும் பிளாய்க்கும் கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு. மே பிளாய் கிட்ட சொல்றா, பிளாய் நீ உன்னோட ஹோட்டலுக்கு என்ன கூப்பிட்டல, இன்னைக்கு என்னால வர முடியாது, என்னை மன்னிச்சிடு. அதே மாதிரி இனிமே எப்பவுமே நான் உன்னோட ஹோட்டலுக்கு போக மாட்டேன். நான் வந்து ஓம் கூடயே வீட்டுக்கு போய்க்கிறேன், நீ வீட்டுக்கு போன்னு சொல்ல பிளாய்க்கு செம கடுப்பாயிருது. பிளாய் மே கிட்ட, மே என்ன சொல்ற? நீ எப்பவுமே என்னோட ஹோட்டலுக்கு வருவேன்னு சொன்னல, இப்போ என்ன ஆச்சு? ஓ கண்ணு தெரியாததுனால வரமாட்டேன்னு சொல்றியா? ஏன் கண்ணு தெரியாதவங்களாம் நல்லா இருக்கலையா? கண்ணு தெரியாதவங்க எப்பவும் போல வாழலையா? ஏன் உன்னால பழைய வாழ்க்கையை வாழ முடியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என் கூட ஹோட்டலுக்கு வந்தே ஆகணும், இப்போ வந்தே ஆகணும்னு சொல்லிட்டே இருக்க. டாக்டர் டான் பிளாய் கிட்ட, பிளாய் சும்மா விடு, இப்போதைக்கு மேய கட்டாயப்படுத்தாத, அவளை டென்ஷன் ஆக்க கூடாதுன்னு சொல்ல பிளாய்க்கு செம கடுப்பாயிருது. அங்கிருந்து அப்படி கோவமா கிளம்ப மே டாக்டர் டான் கிட்ட, டாக்டர் டான் சீக்கிரம் நீங்க பிளாய் கிட்ட போய் பேசுங்க, அவளை சமாதானப்படுத்துங்க, அவ ரொம்ப கோவமா போறான்னு சொல்ல நம்ம டாக்டர் டானும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. டாக்டர் டான் நேரா பிளாய் கிட்ட போய், பிளாய் பிளாய் கொஞ்சம் கோவப்படாத, நீயும் மேயோட இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. என்னது நான் அவ இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கணுமா? ஏன் மேயால ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியாதா? அவ ஏற்கனவே இருந்த மாதிரி வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு கடைலாம் திறந்துட்டு அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க முடியாதா? இந்த மாதிரி கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க போறாளா? ஏன் கண்ணு தெரியாதவங்களால சாதிக்க முடியாதா? இங்க பாரு பிளாய், அது கிடையாது விஷயம், உனக்கு தெரியும் தானே? நம்ம மேய்க்கு அவளை பார்த்து யாரு பாவப்பட்டாலும் பிடிக்காது. இப்போ மேய்க்கு கண்ணு வர தெரியாது. எல்லாரும் வெளியே போகும்போதெல்லாம் அவளை பாவமா பார்ப்பாங்க. அது எப்படி மேய்க்கு பிடிக்கும்னு நினைக்கிற? அதனால தான் மே வெளியே வரமாட்டேன்னு சொல்றா. நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன்னு சொல்ல பிளாய் எதுவுமே பேசாம சோகமா அங்கேருந்து கிளம்பிடுறா. அதே சமயம் இங்க நம்ம மேயையும் ஐயையும் காமிக்கிறாங்க.
மே கிட்ட, மே வா என்னோட கைய பிடிச்சிக்கோ உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்ல நம்ம மேயும் ரொம்ப சந்தோஷமா ஐயோட கைய பிடிச்சிட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கா. நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம மே ரொம்ப சோகமா இருக்க. கேக்குறா, மே என்னாச்சு? உனக்கு ஒரு வேளை சோகமா இருந்தா என்னோட தோல்ல சாஞ்சுக்கோ. நான் எதுனாலும் கேட்டுட்டே இருப்பேன் தெரியுமா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் என்னோட பாட்டிக்கிட்ட பேசிட்டேன். அப்படியா? நீ உன்னோட பாட்டிக்கிட்ட பேசிட்டியான்னு சொல்ல, ஆமா நான் பாட்டிக்கிட்ட பேசிட்டேன். சரி சரி, நீ உனக்கு சோகமா இருந்தா என்னோட தோள் மேல சாஞ்சுக்கோ பாப்போம்னு சொல்ல, நம்ம மெய்யும் ஐயோட தோள்ல சாஞ்சிட்டு, ஓம் உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு ரெஸ்டாரண்ட் பார்க்குறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் எதுக்கு ப்ளாயோட ரெஸ்டாரண்ட்ட பார்க்க போல தெரியுமா? ஏன்னா என்னால அந்த ரெஸ்டாரண்ட்ட பார்க்க முடியாதுல்ல. அதனால தான் பார்க்க போல. சரி ஓம், எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் பிடிக்கும். நீ அங்க என்ன கூப்பிட்டு போறியா? சரி போலான்னு சொல்லிட்டு நம்ம மேயும் ஐயும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போறாங்க. அங்க பாட்டு கச்சேரி நடந்துட்டு இருக்கு. நம்ம மேயும் ஐயும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மேய் ஓம் கிட்ட சொல்றா, ஓம் உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் நெறைய தடவ வந்திருக்கேன். நான் வெளிநாட்டுல இருக்கும்போது நானும் ப்ளாயும் இதே மாரி ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் வேலை பார்த்தோம். அப்போதான் நாங்க முடிவு பண்ணோம். நானும் ப்ளாயும் சேர்ந்து இதே மாரி ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். அதே மாரியே ப்ளாய் ஒரு ரெஸ்டாரண்ட்டையும் தொறந்துட்டா. ஆனா என்னால தான் வேலை பார்க்க முடியல. எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ட பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா என்னால தான் பார்க்க முடியலல்ல. இங்க பாரு மே, நீ ப்ளாயோட ரெஸ்டாரண்ட்ட பார்க்கணும்னு ஆசைப்பட்டா என்கிட்ட சொல்லு. நான் கண்டிப்பா கூப்பிட்டு போறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா ஓம்? இந்த உலகத்துல பணக்காரங்க, பிச்சைக்காரங்க 2 வித மக்கள் தானே வாழ்றாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் எந்த மாரி மக்கள் வாழ்றாங்க தெரியுமா? கண்ணு தெரிஞ்சவங்கலாம் கண்ணு தெரியறவங்கள பார்த்தா, ஐயோ! இவங்க ரொம்ப அழகா இருக்காங்களே! சூப்பரா இருக்காங்களே! அதே மாரி இவங்க இவ்ளோ திறமையா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நெறைய காசு வந்து அவங்களுக்கு அள்ளி குடுப்பாங்க. ஆனா, கண்ணு தெரியாதவங்கள பார்த்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயோ! இவன் பாவமா இருக்கான். இவனுக்கு வந்து காசு போட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு காசு குடுத்துட்டு போவாங்கல்ல. ஆனா, எனக்கு இதே மாரி பாவமா பார்த்தா பிடிக்காது. என்னை யாருமே கண்ணு தெரியாதவன்னு பாவமா பார்த்துறக்கூடாது. அதனால தான் நான் வெளிய போகாம இருக்கேன். ஓம், எனக்கு எப்படி கண்ணு போச்சு தெரியும் தானே உனக்கு? நீ தானே என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதாவது நம்ம மேய்க்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்ல, அப்போ தானே கண்ணு போயிருக்கும். அதுக்கப்புறம் உள்ள சீன தான் காமிக்கிறாங்க. நம்ம மே ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவ மயக்கத்துல இருக்கா போல இருக்கு. பக்கத்துல டாக்டர் டான் இருக்காங்க. மே அப்படியே கண் முழிச்சு பார்க்குறா. அவளுக்கு ஒண்ணுமே தெரியல. எனக்கு என்னாச்சு என்னாச்சு? எனக்கு ஒண்ணுமே தெரியல. டாக்டர் டான் சொல்லு சொல்லு. இங்க பாரு மே, பதட்டப்படாத பதட்டப்படாத. உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அதனால கண்ணு போயிருச்சு. என்னது எனக்கு கண்ணு போயிருச்சா? அப்படின்னு சொல்லிட்டு மே ரொம்ப ஏங்கி ஏங்கி அழுதுருப்பா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. மே வந்து பெட்ல உட்காந்துக்கிட்டே அவ மனசுக்குள்ளேயே அவளே பேசிட்டு இருப்பா. என்ன பேசுவான்னா, எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனதுல என்னோட மூளையில ஏதோ ஒண்ணு பாதிச்சுட்டு போல இருக்கு. அதனால மூளையில இரத்த கசிவு ஏற்பட்டுட்டு என்னோட நரம்பு எல்லாம் பாதிச்சுட்டுன்னு சொன்னாங்க. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். ஒருவேளை நான் ஆப்ரேஷன்ல நல்லா இருக்கலாம். இல்லைன்னா கோமாக்கு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ மனசுக்குள்ளே பேசிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து நம்ம மேயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. ப்ளாய், மேயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வரும்போது நம்ம மே வந்து, ஓம் நீயா வந்திருக்க? ஓம் நீ தானே வந்திருக்க? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ப்ளாய் மே கிட்ட, மே உன்னோட ஓம்லாம் வரல. நானும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்கோம்னு சொல்ல, அதுக்கு மே, நீங்களாம் யாரு? எனக்கு யாருமே தெரியாது. நீங்க போங்க போங்க. நீங்க போங்க போங்கன்னு சொல்லி கத்திட்டே இருக்கா. அத பார்த்து நம்ம மேயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ப்ளாய் கிட்ட, ப்ளாய், மேக்கு வந்து ஞாபக மறதி ஏதாட்டு போயிட்டா என்ன? கண்ணு தானே குருடாயிட்டுன்னு சொன்னேன். ஆனா ஏதோ ஒண்ணு ஞாபக மறதி வந்த மாரி பேசிட்டு இருக்கா. நம்மள யாருன்னு கூட அவளுக்கு தெரியல. ஏன் பைத்தியக்காரி மாரி இப்படி கத்திட்டு இருக்கான்னு சொல்ல, இதெல்லாம் கேட்ட மேக்கு செம டென்ஷன் ஆயிடுது. மே அவங்களெல்லாம் பார்த்து, நீங்க யாருன்னே தெரியல. வெளிய போங்க வெளிய போங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம மே கிட்ட, ஓம் உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு கண்ணு போனதுக்கப்புறம் நீ என்ன பார்க்க வருவேன்னு நெனச்சேன். ஏன் என்ன பார்க்க வரல? என்ன மன்னிச்சிரு. நான் உன்ன பார்க்க வரலான்னு தான் நெனச்சேன். ஆனா நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. அதனால தான் நான் வரல. என்ன மன்னிச்சிரு. பரவால்ல அதெல்லாம் விடு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு கண்ணு போனதுக்கப்புறம் எங்க அப்பா என்ன வெளிநாட்டுக்கு அனுப்பலான்னு சொன்னாங்க. ஆனா நான் தான் போல. நான் வந்து கண்ணு தெரியாதபோது கூட வருத்தப்படல. ஆனா எல்லாருமே என்ன பாவமா பார்த்தாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? எல்லாருமே ஏதோ ஒண்ணு கண்ணு தெரியாதவனா பாவமாவே பார்ப்பாங்களா? ஏன் நான் வந்து அவ்ளோ பாவமாவா இருக்கேன்? எனக்கு யாராட்டும் என்ன பார்த்து பாவமா பார்த்தாலே எனக்கு பிடிக்காது தெரியுமா? அதனால தான் வெளிய போல. எனக்கு எப்போ கண்ணு போச்சோ அதுலேருந்தே என்னோட வாழ்க்கை நரகமாயிட்டு. யார்கிட்டயுமே
பேசல, யார்கிட்டயுமே பழகல. வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன். அப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு. ஒரு நாள் யோசிச்சு பார்த்தேன். நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? ஏன் நம்ம படிக்கலையா? அதே மாரி நான் ரொம்ப பணக்காரி. என்கிட்ட நெறைய பணம் இருக்கு. படிச்சிருக்கேன். திறமை இருக்கு. ஏன் என்னால ஜெயிக்க முடியாதா? இந்த மாரி ஊனமானவங்கள பார்த்தா எல்லாருமே பாவமா தான் பார்க்கணுமா? அதனால தான் எங்கள பாவமா பார்க்குற எல்லார் முன்னாடியும் சாதிச்சு காட்டணும்னு நெனச்சேன். மறுபடியும் வேலைக்கு போனேன். நெறைய சம்பாதிச்சேன். ஜாலியா இருந்தேன். என்ன சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காண்டி நான் எல்லாத்தையுமே செஞ்சேன். எனக்கு தெரியும். என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுமே ரொம்ப அறிவாளி. அவளால சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு, நம்ம மேயோட கைய புடிச்சுட்டே பேசிட்டு இருக்கேன். ஐ கிட்ட இல்ல நான் கடைசில தோத்து போயிட்டேன். ஏன் தெரியுமா? ஆனா நான் என்னதான் சாதிச்சாலும் எல்லாருமே என்ன பாவமா தான் பார்த்தாங்க. கண்ணு தெரியாதவள தான் பார்த்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏன் நம்ம 2 பேருமே இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்ல, நம்மளுக்கு முன்னாடி பாட்டு கச்சேரியில வாசிச்சுட்டு இருக்காங்கல்ல, அவங்கள யாருமே என்னால பார்க்க முடியாது. ஆனா, அவங்க எல்லாருமே என்ன பார்ப்பாங்களோன்னு சொல்லிட்டு பயந்து போய் நடுங்கி போய் தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னை யாருமே பாவமா பார்த்தா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு, நம்ம ஐயோட தோள்ல சாஞ்சுட்டு அவளோட மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே சொல்லிட்டே இருக்கா. நம்ம மேயோட தலைய கோரி விட்டு, "ஒண்ணும் இல்ல கவலைப்படாத எல்லாமே மாறிடும்னு" சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டே இருக்கா. அடுத்த நாள் காலையில நம்ம ஐயும் பேங்கும் ஒரு இடத்துல வச்சு பேசிட்டு இருக்காங்க. அது என்ன இடம் மாரி இருக்குன்னா, இந்த இறந்தவங்களுக்கெல்லாம் சாமி கும்பிடுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு இடத்துல தான் வச்சு பேசிட்டு இருக்காங்க. பேங் கிட்ட, "பேங் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப சோகமா இருக்கா. அவள எப்படியாட்டும் சந்தோஷப்படுத்தணும். அவளுக்கு நான் எப்படி உதவி பண்ணேன்? ஏற்கனவே அவ ரொம்ப அறிவாளி, ரொம்ப அழகா இருப்பா. அவகிட்ட இல்லாதது எதுவுமே இல்ல. ஆனா நான் என்ன பண்ணி அவள சந்தோஷப்படுத்துவேன்? அவகிட்ட என்ன சொல்லி சந்தோஷமா வச்சிருப்ப? ஆ கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா அவகிட்ட ஒண்ணு மட்டும் இல்ல. என்னது தெரியும் தானே? அவகிட்ட தன்னம்பிக்கை இல்ல. அவ தொலைச்ச தன்னம்பிக்கைய நீ தான் வர வைக்கணும். அது மட்டும் செஞ்சுட்டேன்னா, ரொம்ப சந்தோஷமாகிருவா. ஆ நீ சொல்றது கரெக்ட்டு தான். சரி, சரி. உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட பத்தி சொல்லு. உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கா? இங்க பாரு, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. என்னோட பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் தான். சரி, சரி. ஆமாமா. உன்னோட பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கா? ரொம்ப சோகமா இருக்காளா? அத பத்திலாம் எனக்கு தெரியாது. இப்போதைக்கு என்னோட வாழ்க்கை ரொம்ப சோகமா போயிட்டுருக்கு. அத பத்திலாம் கேட்காத. உன்னோட காதல் வாழ்க்கைய மட்டும் பேசலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அங்க கோலஸ் வரான். கோலஸ் கிட்டயும், கிட்டயும் சரி, சரி. நம்ம எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட போலாமா? கோலஸ் கிட்ட கேட்குறா. ஆமா கோலஸ், பென் வரலையா? நானும் பென்ன எத்தனையோ தடவ கூப்பிட்டு பார்த்தேன். ஆனா பென் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். சரி, சரி. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பலான்னு சொல்லிட்டு, நம்ம பென்னோட அம்மா தான் இறந்து போயிருப்பாங்க போல இருக்கு. அதாவது ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு நினைவு நாள் போல இருக்கு. அதனால 3 பேரும் சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஆன்ட்டி நாங்க நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? அதே மாரி நீங்க பென்ன பத்தி இனிமே கவலைப்படாதீங்க. பென்ன நாங்க நல்லா பார்த்துட்டு இருக்கோம் ஆன்ட்டி. நீங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. அதே மாரி நாங்க எல்லாருமே நல்ல வேலைக்கு போயிட்டோம். நீங்க நிம்மதியா இருங்க ஆன்ட்டி. நாங்க எல்லாரும் சேர்ந்து பென்ன பார்த்துக்கிறோம். பென்னுக்காக நாங்க இருக்கிறோம் ஆன்ட்டின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்க இருந்து எல்லாருமே கிளம்பியாச்சு. இங்க நம்ம பிம்மையும் ஜானையும் தான் காமிக்கிறாங்க. ஜான் இவ்வளோ நாள் பிம்மோட வீட்டு பக்கத்துல தானே இருந்தா. ஆனா இப்ப ஜான் புது வீடு கட்டிட்டா போல இருக்கு. அதனால ஜான் அந்த வீட்ல இருந்து காலி பண்றதுக்காண்டி எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டு இருக்கா. அந்த பொருளை எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறதுக்காண்டி பிம்மும் சேர்ந்து உதவி பண்றதுக்காண்டி வந்திருக்கா. இப்போ பிம்மும் ஜானும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஜான் பிம் கிட்ட கேக்குறா, பிம் எனக்கு இந்த வீட்டை விட்டு போகவே விருப்பம் இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் விருப்பம் இல்ல? நீ சொந்த வீட்டுக்கு போக போற. எனக்கும் ரொம்ப நாள் ஆசை தெரியுமா சொந்த வீடு கட்டணும்னு. ஆனா என்ன பணம் தான் இல்ல. ஆனா உன்கிட்ட பணம் இருக்கு. இதுக்காண்டி தான் குறி சொல்ற பொண்ணா பொறந்திருக்கணும். குறி சொல்லி நிறைய பணம் சேர்த்துட்ட பாத்தியா? போலீஸா இருந்து கூட பணம் சேர்க்க முடியல. ஆனா நீ சேர்த்துட்ட. சரி சரி விடு. எனக்கும் ஒரு நல்ல வீடு கட்டி அதுல நிறைய செடி வளர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. பாப்போம் என்னோட ஆசை என்னைக்காட்டும் நிறைவேறும்னு நினைக்கிறேன். ஆமா பிம். உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு தெரியுமா? என்னது என்ன பார்த்து பொறாமைப்படுறியா? அப்படி என்ன பொறாமை இருக்கு உனக்கு? அதுவா? உன்னை விட்டு போக எனக்கு மனசே இல்ல. இவ்வளோ அழகான பொண்ணை யார் விட்டுட்டு போவா? அது மட்டும் இல்லாம இப்போ நீ தனியா வேற இருக்க. யாராட்டும் உன்னை ஆட்டைய போட்டு போயிட்டாங்கன்னா நான் என்ன செய்வேன்? யாருமே உன்னை காதலிச்சிடக்கூடாது. நான் இவ்வளோ நாள் பக்கத்து வீட்ல இருந்தேன். எனக்கு பதிலா வேற யாராட்டும் உன்னை காதலிச்சிட்டாங்கன்னா என்னோட மனசு கஷ்டப்படும்ல. அதனால தான் உன்னை விட்டுட்டு போக விருப்பமே இல்ல. ஜான் காமெடி பண்ணாத. சரி சரி பொருளை எல்லாத்தையுமே எடுத்து வைப்போம்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கவும், இப்போ ஜான் அவளோட சொந்த வீட்டுக்கு போயிருக்கா. பிம்மும் ஜானோட வீட்டுக்கு தான் போயிருக்கா. எதுக்காண்டி போயிருக்கான்னா, ஜானுக்கு நிறைய பொருள்லாம் தூக்கி வைக்க வேண்டியிருக்குல்ல. அந்த பொருளெல்லாம் தூக்கி வைக்கிறதுக்காண்டி தான்
பிம் ஜான் வீட்டுக்கு போயிருக்கா. இப்போ பிம் பொருளெல்லாம் தூக்கி வைக்கும்போது நம்ம ஜானுக்கு அவளோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு ஜான், அன்னைக்கு ஓமுக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அங்கே வந்து ப்ளாய் இருந்திருக்கா. ப்ளாய் யாருன்னு தெரியுமா? மேயோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜானுக்கு ஒரு யோசனையாகவே இருக்குது. ஓமுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது மேயோட ஃப்ரெண்டு ப்ளாய் எதுக்கு ஃபோன் பண்ணணும்? இதில் ஏதோ வில்லங்க இருக்குது, கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஜான் யோசிச்சுட்டே இருக்கா. அதே சமயம் இங்கே மேயை ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறா. போகும்போது மே கிட்ட, மே, இந்த ஹோட்டலில் 20 சேர் இருக்குது, 4 டைனிங் டேபிள் இருக்குது, முன்னாடி பாட்டு வாசிக்கிறவங்களாம் இருக்காங்க, நீ இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேயோட கையை பிடிச்சிட்டு, மே, உனக்கு ஞாபகம் இருக்கா, உன்னை பார்க்க வந்தபோது நீ ஓடி வந்து எனக்கு முத்தம் கொடுத்தல, அது என்னால் மறக்கவே முடியல. அதே மாதிரி உன்னால தான் என்னோட வாழ்க்கையே புதுசாக மாறி இருக்கு. அதே மாதிரி நீயும் உன்னோட கனவுல ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற. ப்ளாய் கூட சேர்ந்து நீயும் ரெஸ்டாரண்ட் நடத்தணும்னு ஆசைப்படுற. உனக்கு தெரியுமாமே, நான் எதுக்கு இப்போ சந்தோஷமா வாழ்றேன்னு தெரியுமா? அதோட காரணம் உனக்கு தெரியுமா? என்னது? அதை இப்போ உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஜில் போய் மேயை பார்த்துட்டே பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டா. மே, நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே நீ தான். என்னோட காதலால் தான் நான் சந்தோஷமா இருக்கேன். அதே மாதிரி நீயும் உன்னோட காதலுக்காக சந்தோஷமா இருக்க மாட்டியா? நீயும் மாற மாட்டியா? கடந்த கால வாழ்க்கையெல்லாம் மறந்துடு, இனிமே புதுசாக வாழ்க்கையை ஆரம்பி, சந்தோஷமா ஆரம்பி அப்படிலாம் சொல்லிட்டு பாட்டு பாடிட்டே இருக்கா. பாட்டு பாடிக்கிட்டே மேய்கிட்ட போய், மே, நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி கனவு உலகத்தில் போ, எல்லாமே சரியாயிடும்னு சொல்ல நம்ம மேயும் 2 பேரும் சேர்ந்து கனவு உலகத்துக்குள்ளே போயிட்டாங்க. அங்கே போய் பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடினது, கெட்டி பிடிக்கிறது, அப்புறம் மூக்கு இடிச்சுக்கிறது, தலையும் இடிச்சுக்கிறது. அவங்க டான்ஸே ரொம்ப அழகாக க்யூட்டாக சூப்பராக இருக்குது தெரியுமா? அந்த இடமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. கிராஃபிக்ஸ் செமையாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அதில் டான்ஸ் சீன்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் கட் பண்ணால் பார்க்க நல்லா இருக்காது. அவங்க டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும்ல, அதனால தான் நீங்களும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வளவலன்னு பேசிகிட்டே இருந்திருக்கேன். இப்போ கனவு உலகத்துலேருந்து வெளியே வந்துட்டாங்க. நம்ம மேயும் 2 பேருமே தலையோட தலை இடிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, மே, இந்த உலகத்திலே நீ ரொம்ப அழகான அறிவான பொண்ணு, நீ எப்போவுமே சந்தோஷமா இருக்கணும், உன்னோட திறமையை எல்லாருக்குமே காட்டணும்னு நான் ஆசைப்படுறேன், நீ செய்வதானே? ஓம், நான் கண்டிப்பாக செய்வேன். ஆனால் எனக்காண்டி தான் நீ டான்ஸ்லாம் கற்றுக்கிட்டியா? பாட்டுலாம் சூப்பராக பாடின தெரியுமா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்ல, போமே, என்னை ரொம்ப புகழாத, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி வெக்கப்பட்டு 2 பேருமே ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ஐயோட ஃப்ரெண்ட் ஜானும் பேங்கும் 2 பேரும் சேர்ந்து நேற்று மேயும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருந்தாங்கள, அந்த ரெஸ்டாரண்ட்டை க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது ஜான் பேங் கிட்ட சொல்கிறா, பேங், நான் உனக்கு ஒரு குறி சொல்லவா? நீ வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, க்யூட்டான பொண்ணு, ஆனால் எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சிருக்க மாட்டேன், டக்குன்னு வெளியே சொல்லிடுவ, கரெக்டா? ஆமாம், நீ சொன்னது கரெக்டு தான். நானும் குறி சொல்லவா உனக்கு? நீ எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமா? நீ வந்து கொஞ்சம் வித்தியாசமான பொண்ணு, எதனாலும் மனசுக்குள்ளேயே வச்சிருப்ப, யார்கிட்டயுமே சொல்ல மாட்ட. ஆனால் நீ எங்ககிட்ட ஏதோ ஒன்று முக்கியமான விஷயத்த மறைச்சிட்டு இருக்க. அது எப்படி உனக்கு தெரியும்? அதான் உன்னோட முகத்தை பார்த்தாலே தெரியுதே. எப்படி தானே கேட்குற? நீ ஓம்க்கு தானே ஃப்ரெண்டு, எதுக்காண்டி மேய் கூட பழக சொன்ன? இதில் ஏதோ ஒன்று சந்தேகம் இருக்கு, ஆனால் நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறலான்னு சொல்ல ஜான் என்ன சொல்றதுன்னே தெரியாமல் முட்டையாக முழிச்சிட்டு இருக்கா. அதே சமயம் இங்கே மேயையும் டாக்டர் டானையும் தான் காமிக்கிறாங்க. டாக்டர் டான் மேய் கிட்ட கேட்குறான், ஆமாம் மேய், நீ உண்மையாகவே ஐயோட ஃப்ரெண்ட்ஸை எல்லாருமே பார்க்க போறியான்னு கேட்க, அதுக்கு நம்ம மேய் சொல்கிறா, ஆமாம், நான் ஐயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறேன். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஆனால் கண்டிப்பாக பார்க்க தான் போகிறேன். ஆமாம், நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன். உனக்கு இதுக்கு முன்னாடி நீ காதலிச்சியே, ஓமை பிடிக்குமா இல்லைன்னா ஐயை பிடிக்குமா? எனக்கு முதல்ல ஓமை தான் பிடிச்சிச்சு, ஆனால் இப்போ எனக்கு ஐயை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எப்படி சொல்கிறதுனா, ஓம் 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறா. டாக்டர் டான் மேய்கிட்ட கேட்குறா, ஆமாமே, உனக்கு ஏற்கனவே அது ஓம் கிடையாது தான் தெரியும் தானே? நீ எப்போ அவகிட்ட உண்மையை சொல்ல போகிற? நாளைக்கு நைட்டு தான் சொல்ல போகிறேன். என்னோட மனசுக்குள்ளே தான் இருக்கா, தான் எனக்கு ஏற்றவ, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஓ அப்படியா? இந்த தடவையாட்டு கரெக்டான முடிவு எடுத்திருக்கியா? ஆமாம், இந்த தடவை நான் கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கேன்.
ஐ தான் எனக்கானவ, அவ எனக்காண்டியே பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருக்கா. நம்ம மேய்க்கு எப்போ ஐ ஓம் இல்லைன்னு தெரிய வந்துச்சுன்னு இன்னும் காமிக்கல, அது அப்புறம் காமிப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம ஐயும் மேயும் 2 பேரும் சேர்ந்து கார்ல போயிட்டு இருக்காங்க ஐயோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க. அதே சமயம் இங்கே டாக்டர் டானை தான் காமிக்கிறாங்க. டாக்டர் டானுக்கு யாரோ ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மேய் அன்னைக்கு ஆக்சிடென்ட் பண்ணாங்கல்ல அது யாருன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது யாருன்னு நம்மளுக்கு காமிக்கல. இப்போ டாக்டர் டான் நேராக மேய்க்கு ஃபோன் பண்ணுவாங்க. மேய் அந்த ஃபோனை எடுக்கலான்னு போவா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா? பாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.